நேரத்திலிருந்து திருவிழா ஆரம்பிச்சிருச்சு. ஹலோ, கியூட்டா இருக்காங்கலாம் பார்த்தீங்களா? சூப்பரா இருக்கு. 100 நாள் கொண்டாடம் தானே இந்த ஊர்ல. பட்டைய கலப்புது. கொம்பு பார்த்தீங்களோ? எஸ், 1 2 3 லைவ் டிக்டாக். டாப் வியூ சூப்பரா இருக்குங்க. நதி மேல நடந்துட்டு இருக்கோம், orange நதி மேல. ஒரே என்ஜாய்மெண்ட் மோட்ல இருக்காங்கப்பா பாட்டி வாசு. இந்த டிரான்ஸ் மங்கோலியன் ரயில்வே லைன்ல ஒரு அட்டகாசமான ஒரு குட்ஸ் ட்ரெயின் வித்தியாசம் வந்துட்டு இருக்காரு. ஏதோ மாதிரி அட்டகாசமான வெந்நீர் ரோட்டுக்கு வந்தாச்சு. ஃப்ரோசன் லேக் கூஸ்கல். பை பை. இங்க பாருங்க, சூப்பர். ஓ, அப்படி பயங்கரமா இருக்கா? மதியம் 3 அப்படியே சன்செட்டுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கு இந்த அட்டகாசமான சீனாவின் ஐஸ் கிராமம். நம்மளோட ஹோம் ஸ்டே தான், இங்கே தான் தங்கியிருக்கோம். சூப்பராக போய் எக்ஸ்ட்ரா பண்ணுற பாருங்க. அடாடாடா, வந்த உடனே இந்த சைனீஸ் குரூப் டூர் வந்திருக்காங்கல்ல, இங்கே பாருங்க நிறைய வந்திருக்காங்க, ஃபோட்டோ வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. குதிங்க குதிங்க அப்படிங்கிறாரு. சைனீஸ் பாட்டி மாதிரிலாம் வந்திருக்காங்க பாருங்க, குரூப் டூர். யா தள்ளி போக சொல்கிறாங்க. ஓகே, ட்ரோன் வச்சு எப்படி எப்படி எடுக்கிறாங்க பாருங்களேன். சூப்பருங்க. எடுத்த உடனே பாட்டிமார்களோட சந்தோஷத்தோட ஆரம்பிக்கிறோம். இது ஒரு குரூப் டூர். நான் சொன்னேன்ல, இங்கே நிறைய குரூப் டூர் வராங்க ஹார்பின்ல இருந்து. அந்த மாதிரி பாட்டிமார்கள் எல்லாம் சேர்ந்து குரூப் டூர் வந்திருக்காங்க. ஹார்பின்ல இருந்து வந்திருக்கலாம், மேபி பீஜிங்ல இருந்து வந்திருக்கலாம், சைனால வேற எங்காவதுல இருந்து கூட வந்திருக்கலாம். பட் நிறைய டூர் வராங்க. இண்டிபெண்ட் ட்ராவலை விட சைனால பார்த்தீங்கன்னா நிறைய குரூப் டூர்ஸ் தான் வராங்க. ஹலோ ஹலோ ஹாய். இங்கே ஒன்று சொல்ல போகிறாங்க அடுத்தது. இப்போ ஜட்ஜு நின்றுட்டு இருக்கு. ஹாய். நம்மளும் ஒரு ஹாய் சொல்லியாச்சு. எப்படி சும்மா குழு குழுன்னு சூப்பராக இருக்க இடம். -7ங்க. சீனாவின் அதிகமாக பனிமலை பொழிகிற இடம் தான் இப்போ நம்ம இருக்கிற ஷுவங்ஃபேங் ஃபாரஸ்ட் ஃபார்ம். அதுதான் இதோட ஒரிஜினல் பேர். ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இங்கே அதிகமாக பனி விழுந்து விழுந்து மக்கள் வந்ததுனால சைனா ஸ்னோ டவுன் அப்படின்னே பேர் வச்சிட்டாங்க இதுக்கு. இப்போது இந்த சைனா ஸ்னோ டவுனுக்கு சீனா முழுவதிலும் இருந்து வின்டர் மாதம் டிசம்பர்லேருந்து பிப்ரவரி வரைக்கும் சும்மா பனி பொழிவு பட்டையை கிளப்போம். அதுக்கு வந்தால் லட்சக்கணக்கான டூரிஸ்ட் வராங்க. கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் வராங்க இங்கே. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அட்டகாசமான சீன ஐஸ் கிராமம் தான் இப்போ நம்ம இருக்கிற சைனா ஸ்னோ டவுன். வணக்கம், நான் உங்கள் குமார். நம்ம இப்போ வேர்ல்ட் பட்ஜெட் டூர் சீசன் 14 இருக்கோங்க. எக்ஸ்ட்ரீம் ஏஷியாவில் முதல் நாடான சீனாவில் இருக்கோம். எக்ஸ்ட்ரீம் ஏஷியான்னு பேர் வச்சுட்டு நீ எக்ஸ்ட்ரீமை காட்ட மாட்டேங்கிறியே குமார்னு நீங்கள் கேட்டது எனக்கு புரிஞ்சுது. அதனால தான் கரெக்டாக சைனாவில் உள்ள வடகிழக்கு ப்ராவின்ஸான ஹிலின்ஜாங் ப்ராவின்ஸில் உள்ள ஹார்பின்க்கு வந்திருந்தோம். பார்த்துருப்பீங்க. அங்கே அந்த ஸ்னோ டைகர்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு சூப்பராக கிளம்பி நேற்று ஸ்லோ ட்ரெயின் எடுத்து அந்த யபூலி வந்த டவுனுக்கு, அங்கேருந்து இன்றைக்கி காலையில் அந்த ஷேர்டு கார் எடுத்து இந்த அட்டகாசமான சைனாவில் அதிகமாக பனிப்பொழிவு பெய்கிற கோல்டஸ்ட் வில்லேஜ் ஆஃப் சைனா, இந்த சைனா ஸ்னோ டவுன் வந்தாச்சுங்க. வாங்க. இங்கே பாருங்க, இங்கே ஒரு நதி ஓடுதா, எல்லாம் உறைஞ்சிருக்கு பாருங்க. இப்போயே ஆல்மோஸ்ட் எல்லாம் இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஐஸ் ஸ்கேட்டிங் தெரியுதா? இங்கே கீழே உட்காந்துருக்காங்க பாருங்க. இதே மாதிரி ஒரு நதி, உறைஞ்சிட்டு இருக்க நதி நம்ம பார்த்தோம் தெரியுமா ஹார்பின் நகரத்தில்? சொங்குவா நதி. அதுதான் இந்த ப்ராவின்ஸ்க்கு முக்கியமான ஆதாரமே. அது ஒரு மிகப்பெரிய நதி. இது இந்த ஹைலாங் நதி ஒரு குட்டி நதி இந்த கிராமத்தில் ஓடுறது. உலகத்திலே மக்கள் வாழ்கிற இடத்துல அதிகமான குளிரான இடமான ஒமியக்கான் நம்ம போயிருந்தோம். -30 போயிருந்தோம், ஞாபகம் இருக்கா? சீசன் 7 ரஷ்யாவில். இது அந்தளவுக்கு குளிர் கிடையாது. பட் சைனாவை பொறுத்த வரைக்கும் இதுதான் குளிரான கிராமங்க.
இப்போ வேணால் -7 இருக்கலாம். ஏன்னா இப்போ வந்து நம்ம ஆரம்பத்தில் இருக்கோம், குளிர்காலத்தோட ஆரம்பத்தில். பீக் வின்டர் போகுங்க, -25 வரைக்கும் போகுங்க இந்த கிராமத்தில். ஆவரேஜாகவே -15 இருக்கும். லோயஸ்ட்டு பார்த்தீங்கன்னா -25 வரைக்கும் போகும். ஓ, அது வழியாக போகணுமா? சரி, இப்போ வந்தாச்சு, பாதியில் ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்குன்னே வெட்டி வச்சுருக்காரு பாருங்க. அங்கே பாருங்க. சாரி தேங்க்யூ. இங்கே பாருங்க, நதி மேலே நடந்துட்டுருக்கங்க. அந்த ஹார்பினில் இன்னும் உரையில, ஏன்னா இன்னும் டெம்பரேச்சர் அந்தளவுக்கு போகலை. 0 to -2 இருந்தது. இங்கே வந்து கொஞ்சம் நாளாகவே மைனஸ் இருந்துங்காட்டி நல்லா உறைஞ்சிருச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், இதாங்க ஹெய்லாங் நதி. எப்படி சூப்பரா நதி மேலே நடந்துகிட்ருக்கோம், உறைஞ்ச நதி மேலே. இங்கே ஒரு குட்டி பிரிட்ஜு, அட்டகாசமான இந்த சாங்பை மவுண்டெயின்ஸுங்க. இது ஃபுல்லாகவுமே இந்த கிராமத்தை சுற்றியும் இந்த அட்டகாசமான சாங்பை மலைத்தொடர் தான் இருக்குது. சரி, ஏன் இந்த கிராமத்துக்கு மட்டும் இவ்வளவு பனிப்பொழிவு பெய்யுது? நம்ம வந்து இப்போது கடல் மட்டத்திலேருந்து 1200 மீட்டர் உசரத்தில் இருக்கோங்க. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 4000 ஃபீட் கடல் மட்டத்திலேருந்து ஹைட்டில் இருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா சுற்றி இந்த சாங்பை மவுண்டைன் ரேஞ்ச் தான் இருக்குது, மலைத்தொடர். ஏன் இங்கே மட்டும் வந்து இவ்வளவு குளிர்? சைனாவில் இவ்வளவு பனிப்பொழிவு அதிகமாக இருக்குது. பனிப்பொழிவு மெயினாக அப்படி தான் சொல்லணும். இங்கே வழுக்குதுங்க, இதுக்கு மேலே போகக்கூடாது. அங்கே தண்ணி தெரியுதா? இந்த இடம் ஓரளவு ஓகே. இங்கே அப்படியே வந்து வழுக்குது எனக்கு. நம்ம ஷூ வேறு வந்து வழுக்கிற ஷூ, கிரிப் இல்லை, அதனால் நம்ம போயிடலாம். இல்லைன்னா கன்ஃபார்மாக கீழே விழுந்துருவோம். நம்ம அங்கே போய் உங்களுக்கு தண்ணி வேறு ஒரு லைட்டாக பிரிச்சுட்ருக்காங்க பாருங்கள், அதை நம்ம பார்க்கலாம். பட் ஏன் இங்கே மட்டும் இவ்வளவு பனிப்பொழிவு? அதுவும் இந்த பனி பார்த்திங்கன்னா அதிகமாக பிசுக்கிற பனிங்க, ஹைலி விஸ்கஸ், பிசு தன்மை இருக்கிற பனி. காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதோட லொக்கேஷன், ஜியாகிரஃபி வந்து இது ஒரு முக்கியமான பங்கு வகிக்குதுங்க. ஜியாகிரஃபியும் கிளைமேட்டும். என்ன விஷயம்னா, நம்ம இப்போ இருக்கிறது வந்து ஹெலன்ஜியாங் ப்ராவின்ஸுங்க, அதாவது நார்த் ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ். ஈஸ்ட்லேயும் சரி நார்த்லேயும் சரி ரஷ்யா இருக்குது. முக்கியமாக ரஷ்யாவோட சைபீரியா இருக்குது. ஈஸ்டில் இந்த டிரான்ஸைபீரியன் ரயில்வேயோட லாஸ்ட் சிட்டியான விளாடிவாஸ்டாக் இருக்குது. அதே மாதிரி நார்த்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக சைபீரியா தெரியும். உலகிலேயே மக்கள் வாழ்கிற இடங்களில் மிகப்பெரிய பகுதி. இந்தியாவோட 2 மடங்கு பெருசு சைபீரியா மட்டுமே. ரஷ்யா விடுங்க, ரஷ்யா கிட்டத்தட்ட 5 to 6 மடங்கு பெருசு. அப்படிப்பட்ட சைபீரியாவில் உங்களுக்கு தெரியும் பயங்கரமாக இருக்கும் குளிர். அதுக்கு முக்கிய காரணம் சைபீரியன் விண்டுன்னு சொல்லுவாங்க. சைபீரியன் காற்று வந்து இங்கே வந்து அதிகமாக ஸ்னோ பெய்யறதுக்கு நார்த்தில் வடக்குலேருந்து சைபீரியன் காற்று வருதுங்க. அதே சமயம் இந்த பக்கம் ஈஸ்ட்டில் பார்த்திங்கன்னா விளாடிவாஸ்டாக் இந்த பக்கம் சி ஆஃப் ஜப்பான் இருக்குது, ஜப்பான் கடல் இருக்குது. ஜப்பான் கடல்லேருந்து உங்களுக்கு ஓரளவுக்கு வார்மான ஹியூமிடான, அதாவது ஈரப்பதம் அதிகமுள்ள காற்று வருதுங்க. ஸோ இந்த 2 காற்றும் இன்டர்செக்ட், அதாவது ஒரே இடத்துல கலக்கிற இடம் தான் இப்போ நம்ம இருக்கிற அந்த ஹெலன்ஜியாங் ப்ராவின்ஸ், முக்கியமாக இந்த கிராமம். ஸோ இந்த 2 காற்றும் கலக்கிற இடத்துல, அதுவும் இல்லாமல் முக்கியமாக இங்கே வந்து ட்ராப் ஆகிடுது ஃபுல்லாக இந்த மவுண்டெயின்ஸில். அதுக்கப்புறம் அந்த காற்று வந்து கண்டென்ஸ் ஆகுதுன்னு சொல்லுவாங்கள்ல, கண்டென்சேஷன். அது நடக்கும்போது என்ன ஆகுது, மிகப்பெரிய லெவலில் பனிப்பொழிவு நடக்குது. அதனால தான் பர்டிகுலராக இந்த கிராமத்தில் மட்டும் சீனாவிலேயே மிகப்பெரிய லெவலில் பனிப்பொழிவும், இது வந்து மிகப்பெரிய அதிகமான வந்து ஸ்னோவும் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அதனால தான் இதுக்கு பேர் வந்து சைனா ஸ்னோ டவுன்னே பேர் வச்சிட்டாங்க. இப்போ பாருங்கள், நம்ம எய்தர் இது வரைக்கும் ஃபுல்லாக தண்ணியை பார்த்துருப்போம், இல்லை உறைஞ்ச ஐஸை பார்த்துருப்போம். இந்த பாருங்க, இந்த பக்கம் தண்ணி, இந்த பக்கம் அப்படியே ஐஸ் ஆகிட்டு இருக்குது. இந்த பக்கம் ஓரளவுக்கு ஐஸ் ஆகிட்டு இருக்கு, ஆல்மோஸ்ட் ஆகிடுச்சு லேயரு. மக்கள் வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பரில் 2 காற்று, சைபீரியா வடக்கிலிருந்து வர்ற சைபீரியா காற்றும், கிழக்கிலிருந்து வர்ற ரொம்ப ஹியூமிடான ஜப்பான் கடல் காற்றும் இங்கே வந்து ஒரே இடத்துல மோதுதுங்க. இங்கே மோதி அந்த காற்று கண்டென்ஸ் ஆகி ஒரே பனிமலையாக பொழியுதுங்க. அப்படிப்பட்ட பனிமலை தான் இவ்வளோ தூரம் பொழிஞ்சிருக்கு. இந்த அட்டகாசமான பனி. ஃபாரின் டூரிஸ்ட் நம்மளை மாதிரி கம்மி தான், தெரிஞ்சு வர்றவங்க, சர்ச் பண்ணி வர்றவங்க கம்மி. பட் இவங்களுக்கு இதை பற்றி நல்லா தெரியும். பாருங்க, ஒரு பழங்காலத்து இரும்பு சேர் மாதிரி இருக்குது. எப்படி நம்மளும் உட்காந்துட்டோமா? இது ஆமாம், காசு கொடுக்கணுங்க இதுக்கு. அங்கே பாருங்க, இது வச்சுருக்காரு QR கோடு. சரி, நம்ம வேணா நம்ம நாளைக்கு காலையில் பண்ணிக்கலாம், ஓகேவா? இந்த எபிசோட்லேயே தொடரும் நாளைக்கு காலையில். என்ன இருட்டாக போகுது, இன்னொரு அரை மணி நேரத்தில் இருட்டிடும். பாருங்க, அழகா ஐஸ்லேயே வந்து பாதை போட்டு வச்சுருக்காரு, ஸ்டார்ஸ். அது தெரியாமல் நான் அப்படியே வலிக்கி விழுந்திருப்பேன். அப்பாடா, சூப்பராக இந்த உறைஞ்ச நதியில் நடந்துட்டு வந்தாச்சு. இன்னும் முக்கியமாக இதில் என்ன ஸ்பெஷல், நீங்கள் பார்த்தங்கனாலே உங்களுக்கே தெரியும். ஃபுல்லாக மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த மர வீடுகள் தான் இருக்குது.
இதை சுற்றியும் வந்து இங்கே ஷுவங்ஃபேங் காடு இருக்குங்க, ஃபாரஸ்ட் அண்ட் மவுண்டெயின்ஸு. ஸோ இங்கேருந்தே எனக்கு தெரிஞ்ச மரங்கள் வெட்டி வீடுகள் செய்வாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே நிரந்தரமான மக்கள்னு பார்த்திங்கன்னா ஒரு 500 பேர் to 1000 பேர் தாங்க இருப்பாங்க. எல்லாம் அவங்க வீடு கட்டி ஹோம் ஸ்டே மாதிரி விட்டுருக்காங்க. முக்கியமாக இங்கே விவசாயம் இது எதுவுமே கிடையாதுங்க. இவங்க வந்து முக்கியமாக வாழ்வாதாரமே டூரிசம் நம்பி தான் முக்கியமாக இந்த 4 மாதங்கள். உடன் லாக்ஸ் மரக்கட்டைகள் வச்சு கட்டியிருக்காங்க எல்லாம். இந்த மாதிரி ஒரு இது வந்து நம்ம காஷ்மீர் சீரீஸில் பார்த்துருப்போம், சீசன் ஃபஸ்ட்டு பண்ணது. ஆனால் இங்கே ரொம்ப ஒழுங்காக பர்ஃபெக்டாக கட்டியிருக்காங்க, தெரியுதா? அப்படியே அந்த மரக்கட்டைகளை அடுக்கடுக்காக வரிசை அடுக்கி வச்சு அதோட கிராஸில் விட்டதும் வந்து மரக்கட்டைகள் வச்சு எவ்வளோ அழகாக வந்து சேர்த்திருக்காங்க பாருங்களேன் இந்த வீடுகள். பட் இதோட ஸ்பெஷல் என்ன உங்களுக்கு இப்போயே தெரிஞ்சிருக்கும் பார்க்கும்போதே. இதோட மேல் அடுக்கு இருக்கிறீங்க ரூஃபில் ஃபுல்லாக அழகாக பனி பெஞ்சிருக்கு பாருங்கள். இது நைட்டில் பார்க்கும்போது, நைட்லாம் உங்களுக்கு லாந்தர் விளக்கெலாம் போடுவாங்க, இந்த லேண்டன்ஸ்னு சொல்லுவாங்க, ரெட் கலர் இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் போட்டு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ரூஃப் ஃபுல்லாக இந்த ஸ்னோ படைஞ்சிருக்கு. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஒரு மஷ்ரூம் ஷேப்பில் இருக்கும், எல்லாம் ஒரு மஷ்ரூம் மாதிரி அழகாக ஒரு கொடை மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்னோ ஃபார்ம் ஆகிருக்கும் எல்லா வீட்லேயும் எல்லா பில்டிங்ஸ்லேயும். ஸோ அதான் இதோட ஒரு முக்கியமான ஸ்பெஷாலிட்டியே. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு, இன்னும் நிறைய பெய்யும். கிட்டத்தட்ட 2 மீட்டர் வரைக்கும் உங்களுக்கு பனி பெய்யுங்க. இது மெயின் டூரிஸ்ட். இது ஃபுல்லாக எல்லாம் சாப்பாடு கடைகள் கலராக இருக்குது. நம்ம அப்படியே மெயின் சென்டருக்கு போவோம் வாங்க. ஃபுல்லாக எல்லாம் கலராக ட்ரெஸ் போட்டு இது பார்த்தீங்களா? இதான் ஸ்லெட்டிங். டாக் ஸ்லெட்டிங் பார்த்துருப்பீங்க, இது வந்து ஹேண்ட் ஸ்லெட்டிங். பனிச்சறுக்கிலேயே வித்தியாசமான பல வகைகள் பண்ணி வச்சுருக்காங்க. கரெக்டான டைமுக்கு வந்துருக்கோங்க. இவருங்க இங்கே இருக்க லோக்கல்ஸ்ன்னு நினைக்கிறேன். எல்லாம் அவங்களோட பாரம்பரிய ட்ரெஸ் போட்டு எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. சரியான டைமுக்கு தான் வந்திருக்கோம் இன்றைக்கி. இங்கே பாருங்கள், எல்லாம் ஜாலியாக லோக்கல் ட்ரெஸ் போட்டு கலராக ட்ரம்ஸ் வச்சு இது பண்ணிட்டுருக்காங்க. நீங்கள் மட்டும் தான் தட்டுவீங்களா? குமார் தட்டுவேன். அப்புறம் இந்த ரெட் கலரில் லேண்டர்ஸ் போட்டிருக்காங்க பாருங்க, சைனாவுக்கே உரித்தானது இது. இந்த அம்மா ஆசையாக எப்படியெல்லாம் வீடியோ எடுத்துக்கிறாங்க பாருங்களேன். இந்த அம்மா க்யூட்டாக இருக்காங்க. வயசானவங்கெல்லாம் இங்கே வயசானாலும் ஆசை குறையாதுங்க. இப்போ எவ்வளோ வயசானாலும் சீனாவில் நிறைய ட்ராவல் பண்ணுவாங்க. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் மட்டும் இல்லை, சீனாலேயும் அப்படி தான். முக்கியமாக உங்களுக்கு வகையாக ஆசையாக ஃபோட்டோ எடுத்து இது எல்லாத்தையும் காட்டணும், அப்புறம் டிக்டாக்லாம் போடணுன்னு பயங்கர ஆசை. சோஷியல் மீடியாவிலலாம் களை கட்டுது சைனா ஸ்னோ டவுன். ஸோ இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 1000 கணக்கில் வருவாங்க. மொத்தம் இந்த சீசன் 3 மாதம், மெயின் 3 மாதம், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி. இந்த 3 மாதத்தில் மட்டும் 10 லட்சத்துக்கு மேலே வருவாங்களாமா இங்கே மக்கள். அப்போனா பார்த்துக்குங்க, ஒரு குட்டி கிராமம், அதுக்கு 10 லட்சம் பேர். இங்கே சீக்கிரம் இருட்டிடுறதுனால மக்கள் என்ன பண்ணுறாங்க, ஏன்னா ஹார்பின்லேருந்து கிளம்பி வர்றதுக்கே மதியம் 12,000. ஸோ நைட் தங்கிட்டு அடுத்த நாள் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அப்புறம் மதியத்துக்கு மேலே கிளம்பிடுறாங்க. அங்கே ஆரம்பிச்சிட்டாங்க இப்போது. சூப்பராக இருக்குல்ல பனியில் இது டான்ஸு. போலீஸ் கரெக்டாக இது பண்ணிட்டே இருக்காங்க. இங்கே இருக்க லோக்கல்ஸ் தாங்க எல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு, பாரம்பரிய ட்ரெஸ் பண்ணிட்டு ஒரு கச்சேரி. நம்ம இதில் நார்த் ஈஸ்ட்லலாம் நடக்கலாம், அதே மாதிரியே இருக்குது இங்கே. அடுத்த குரூப் வருதுங்க. டான்ஸ் பார்த்தீங்களா? பாட்டி மாறுறான். என்ன கியூட்டாக இருக்காங்கலாம். இந்த பொண்ணு அழகாக இருக்கு.
பாருங்க, வித்தியாசம் வந்துட்டு இருக்காரு. ஏதோ பாரு, பயங்கரமா இருக்காரு. மக்கள் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான் ஸ்னோ டவுன்ல. ஓ, அந்த குரூப் வந்திருந்தாங்கல்ல, அவங்களும் ஜாயின் ஆகிட்டாங்க, பார்ட்டி குரூப்பு. அதுக்கப்புறம் இன்னொரு குரூப் இருக்குது, நம்ம பார்த்தோமே ட்ரம்ஸ் குரூப்பு. அவங்க இனிமேல் தான் வர போகிறாங்க. 4-5 குரூப் இருக்க மாட்டிருக்கு. நல்லா ஜாலியாக போயிட்டுருக்கு. அப்படியே அந்த கிராமத்தையே சுற்றி வருவாங்களாட்டிருக்கு. இங்கே வந்து ஒருத்தர் தண்ணி ஆடிட்டுருக்காரு. நம்ம ஊர் திருவிழாவில் சாமி ஆடுற மாதிரி அங்கங்களுக்கு இவங்களுக்கு இது வந்துடுது, ஜாலி ஆடிட்டுருக்காங்க. அடுத்த குரூப் ஆரம்பிச்சிருச்சாங்க, ட்ரம்ஸ் போட்டு வராங்க பாருங்க. அப்படி மக்கள் பின்னாடி நடந்து போகிறாங்க. இது நல்லா இருக்கு, வித்தியாசமாக இருக்குல்ல. இது பாருங்க, கப்பல் மாதிரி. இந்த தாத்தா மட்டும் தனியாக போயிட்டு இருக்காரு ஆடிக்கிட்டு. சந்தோஷத்துக்கு என்ன இது ஸ்டெப்பு போட வேண்டியதா என்ன வேணாலும். ஏய், ஹலோ. பல பாரம்பரிய சீன ட்ரெஸ்ஸு பார்த்தாலே தெரியுது. இதெல்லாம் வந்து ஒரு சீன கதைகள், சீன படங்கள், சீன ஸ்டோரிஸ் இதில் பார்த்ததுங்க. இப்போ சீனா மிகப்பெரிய லெவலில் வளர்ந்தா கூட இந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் தான் அவங்களோட பாரம்பரியத்தையெல்லாம் இது பண்ணிக்கிறாங்க. சீனாவோட இந்த மாபெரும் வளர்ச்சி வந்து இந்த பழம்பெரும் விஷயங்களை வந்து தேடி போக வச்சுருக்கு. இந்த அவங்களோட மனசும் அவங்களோட இதுவுமே சொல்கிறேன். பார்த்திங்களா, ஃபுல்லாக எல்லாம் ரோட்டு கடை, ஸ்ட்ரீட் ஷாப்ஸு இதெல்லாம் இருக்குவாங்க. பழங்கள்லாம் வச்சுருக்காங்க. அந்த சாசேஜ், இந்த ரீஜனுக்கே இந்த சாசேஜ் ஃபேமஸ். ரஷ்யன்ஸ் வந்து இது பண்ணது, கற்றுக் கொடுத்தது. ஃபுல்லாக எல்லாம் ப்ளம்ஸு இதெல்லாம் இருக்குங்க, வகை வகையான ப்ளம்ஸு. என்ன தக்காளியா? இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு, இனிமேல் தான் வந்து இது பண்ணுவாங்க. ஐஸ் இருக்குது பார்த்தீங்களா, குச்சி ஐஸு. இது ஃபேமஸுங்க இந்த குச்சி ஐஸு. 5 அங்கே, இங்கே 15ன்னு நினைக்கிறேன். நம்ம இதில் 5 சாப்பிட்டோங்க ஹார்பினில். இங்கே எல்லாமே ரேட்டு ஜாஸ்தி. ஓகே, இவங்களுக்கு வருஷத்துக்கு 3 மாதம் தான் வந்து டூரிசம் சீசனுங்கிறதுனால அதில் சம்பாரிச்சிட்டே தான் உண்டு. அதை வந்து நல்லா சம்பாரிச்சுப்பாங்க. ரெட் லேட்டர்ன்ஸ்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள், சூப்பராக இருக்கும். நைட்டு வந்தால் கடலாம் போட்டு ஒரு 6 மணிக்கு மேலே, 5 மணிக்கு மேலே வந்துடும் நினைக்கிறேன், இருட்டாயிரும். இப்போ தான் வச்சுருக்காங்க நைட்டு பார்பிக்யூ பண்ணுறதுக்காக. சோளம். ஆஹா, நாய்கள்லாம் நின்றுருக்கு பாருங்க. இன்னொன்று முக்கியமாக கடிக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாய்களுக்கெல்லாம் அந்த இது போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. அது என்னது, இது ஒரு கடிவாளம் மாதிரி. இதை வச்சு நம்ம இது நம்மளை இழுத்துட்டு போவோங்க. டாக் ஸ்லெட்டிங்குமாங்க. ரஷ்யா இங்கெல்லாம் ரொம்ப ஃபேமஸ். ரஷ்யா, ஃபின்லாண்டு இந்த மாதிரி குளிரான இடங்கள்ல ஐஸில் கிட்டத்தட்ட ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ணுற மாதிரி தான். நம்ம உட்காந்துருப்போம், நாய்க்கு இழுத்துட்டு போவோம். சிங்க்ரனைஸ்டாக பண்ணுறாங்க. அப்படியே அப்படியே போக வேண்டியதான் பின்னாடியே. ரொம்ப இருக்கு. அப்படியே போயிட்டு இருந்தோம். வர வழியில் ஒரு கடை இருந்தது, மக்கள்லாம் சூடாக குடிச்சிட்டு இருந்தாங்க. ஓ, ஃப்ரீயாம்மா, ஏதோ ஜாஸ்மின் டீ தாங்க. சரி, ஓகே, நம்மளும் குடிச்சிக்கலாம். சுட சுட முடியல. ஐயோ, இது இல்லைங்க, அதுதான் ஜிஞ்சர் ஜூஸ். ஓகே, தேங்க்யூ. ஜிஞ்சர் ஜூஸ், ஜிஞ்சர் டீ இருக்கு. சைனீஸ் ஜிஞ்சர் ஜூஸ். தேங்க்யூ. ஷே இதாங்க ஜிஞ்சர் டீ. எதாக இருந்தாலும் ஓகே, இந்த குளிருக்கு சூடாக குடிச்சிக்க வேண்டியது. இதமாக இருக்கும். இதை பிடிச்சாலே எனக்கு வாமா இதமாக இருக்குப்பா. பிடிக்கலாமா? ஹலோ நம்மளே வீடியோ எடுக்கிறாரு, ஃபோட்டோ எடுக்கிறாரு. ஹலோ கம்பே. தேங்க்யூ. ஷே இந்தியா. ஆஹா,
இது வந்து நம்ம ஊர் சுக்கு கசாயம் மாதிரி இருக்குங்க. இது ஜிஞ்சர் டீ அதாங்க நம்ம ஊர் சுக்கு கசாயங்க. சூப்பராக இருக்கு. இனிப்பு மட்டும் கம்மியாக இருக்கு. கொஞ்சம் வெள்ளம் போட்டுருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இங்கே பாருங்களேன், அப்படியே கசாயம் தான். இந்த குளிருக்கு கதகதப்பாக வச்சுருக்கோம், உடம்ப ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. அப்படியே மெயின் ஸ்ட்ரீட்லேருந்து உள்ளே வந்திருக்கோம். இந்த இங்கெல்லாம் பாருங்கள், கடைகள்லாம் ஃபுல்லாக ரெட்டு வண்ணமயமாக இருக்குது. சிவப்பு கலர் ஃபுல்லாக இவங்களோட ரெட் கலர் இருக்குது. இது என்னன்னு தெரில, வித்தியாசமாக இருக்குது. ஊதுபத்தி மாதிரி இருக்குது, ஊதுபத்தி கிடையாது. அப்படியே லேண்டர்ன்ஸ்லாம் பாருங்கள், அழகாக இருக்குல்ல. உள்ளே லைட்டு போட்டு அங்கே ஏதோ சூடாக ஏதோ பண்ணிகிட்டு இருக்காரு, கத்திட்டு இருக்காரு. என்னங்க இது பயம் காட்டுறாரா? ஸ்டீம் ஆகிட்டு இருக்கு ஏதோ ஒன்று. கொழுக்கட்டை இங்க பாருங்க, கீழே கட்டெல்லாம் வச்சிருக்காங்க.来，我跟你说啊，我给你们科普一下子啊，这粘豆包，你们说是粘豆包，红小豆主要是什么功能？补血、补气。还有一种是什么豆？东北大豆。ஆளை கிளம்பிட்டாங்க. இவர் ரொம்ப பேசுறாரு அப்படின்னு. உன்னைய விட இவர் ரொம்ப பேசுறா இருக்குமாரு அப்படின்னு தானே சொல்றீங்க. பேசுறது என் வேலைங்க. பேசுனது தானே உங்களுக்கு நான் எங்கேஜே வச்சுக்க முடியும். தகவல்கள், அவ்வளோ தகவல்கள் சொல்ல வேண்டியது இருக்கு. ஷூவெல்லாம் கூட விற்கிறாங்க பாருங்க. இங்கே வர்றவங்களாம் கூட இந்த மாதிரி ஷூ வாங்கிக்கலாம். ஸ்னோ ஷூஸ். ஒரே என்ஜாய்மெண்ட் மோட்ல இருக்காங்கப்பா பாட்டி பஸ். ஜாலி தான், ஹாப்பி தான்ப்பா, சந்தோஷம். ஃபுல்லாக எல்லாம் இங்கேயும் இந்த ஸ்னோ தெருக்கள்லையும் அட்டகாசமான இது இருக்குதுங்க. ஸ்ட்ரீட் ஃபுட்டு இல்லை பார்பிக்யூ எல்லாம் வராங்க. நைட்டு வர அது கம் இந்த நைட். இப்போ தான் சாப்பிட்ருக்கோம், கொஞ்சம் நேரம் ஆச்சு. லஞ்சு ஒரு 7 மணிக்கு சாப்பிட்லாம் டின்னர். அந்த பக்கம் ஃபுல்லாக எல்லாமே வந்து மலைகள் தாங்க. ஸோ இது இந்த பக்கம் வந்துட்டோம். அப்படியே பணிக்கு போகலாமா? கீழே ஆறு ஃபுல்லாக உறைஞ்சி போச்சு. அங்கேருந்து வந்த ஆறு தான் அங்கே பார்த்தோமே, எப்படி உறைஞ்சிட்டு இருக்குது. அங்கங்கே மட்டும் தண்ணி ஓடுது. அதுவும் கம்ப்ளீட்டாக உறைஞ்சிரும். கீழே ஓடும், மேலே உங்களுக்கு ஃபுல்லாக எல்லாம் கட்டி ஆயிரும். ஆனால் மக்கள் நடக்கிறதுக்கு, டூரிஸ்ட்டை வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு பக்காவாக பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு தான் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வாங்குறாங்க. கரெக்டு தான். இது ஒரு விதமான அனுபவம். நம்ம போன அந்த ஒமியக்கான் அது ஒரு விதமான அனுபவம். அது வந்து மாபெரும் சாதனை ஆக்சுவலாக. இது யார் வேணாலும் வரலாம். பட் இருந்தாலும் சீனாவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மிகச்சிறந்த இதுன்னு வைங்களேன். கோல்டஸ்ட் வில்லேஜ் ஆஃப் சீனா. அவ்வளோதான். இதுக்கு மேலே அப்படியே நீங்கள் ஒரு ஸ்கீ ரிசார்ட் போகிற ஒரு ஃபீல் வருங்க. இந்த பனிச்சறுக்கு ரிசார்ட்லாம் சொல்லுவாங்கள்ல, ஸ்கீ ரிசார்ட்னு உலகம் ஃபுல்லாக இருக்குது. இங்கே பாருங்கள், நம்ம காஷ்மீரில் கூட இருக்குது, குல்மார்க். இங்கெல்லாம் இங்கே பக்கத்தில் ஒரு ஸ்கீ ரிசார்ட் இருக்குங்க. நம்ம யபூலி பார்த்தோம்னா டவுனு, அங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டரில், நமக்கு இது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 100 கிலோமீட்டர் வந்திருக்கோம். 10-15 கிலோமீட்டரில் யபூலி ஸ்கீ ரிசார்ட்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபேமஸ். பட் நான் அதுக்கு போகலை. ஏன்னா இங்கே நம்ம ஐஸ் ஸ்னோ பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுனால அங்கேயும் ஒரே மாதிரி தான் இருக்குங்கிறதுனால போகலை. ஏன்னா அது வெறும் ஸ்னோ மட்டும்தான் பார்க்க முடியும். இதுதான் இந்த கிராமம், இந்த லைட் ஹவுசஸ்ஸு, இந்த வித்தியாசமான இது. முக்கியமாக இது ஸ்னோ டவுனில், அதனால் இதுக்கு தான் பெஸ்ட்டுங்கிறதுனால இதை சூஸ் பண்ணிட்டேன். டாப் வியூ பார்க்குற மாதிரி வைங்களேன் இந்த கிராமத்தை. அழகாக இங்கேருந்து அப்படியே வந்துருக்கு பாருங்களேன். கடைசியில் நம்ம சுக்கு கஷாயம் வந்து நம்மளை காப்பாற்றிடுச்சு, கை விரைக்காமல். சரிங்க, ஓகே. இப்போதைக்கு நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். மீண்டும் நம்ம நைட் ஆனதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுவோம் vlog. பாய். இரவு மணி 7. டெம்பரேச்சர் -10 டிகிரிங்க. -10. முதல் முறையாக இந்த சீரீஸில் -10க்கு வந்திருக்கோம். இது வரைக்கும் -7 -8 பார்த்தோம். -10 ஓகேவா இருக்குது. கலர் லைட்லாம் போட்டு எப்படி இருக்குது பாருங்கள். இந்த கிராமமே வந்து 6 மணிக்கு மேலே அந்த விளக்கெல்லாம் போட்டு சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அது இந்த ஐஸுக்கும் அந்த சிவப்பு விளக்கில் இருந்து வர்ற ரெஃப்ளெக்ஷனுக்கும் அதுக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி இந்த ஐஸெல்லாம் நம்ம இதில் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? உல்கான் தீவில் அந்த பைக்கர் லேக்கில் இதெல்லாம் உடச்சி விளையாண்டவே அதே மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த லாந்தர் விளக்கு தாங்க சீனாவுக்கே உரித்தானது. முழுக்குள்ள அந்த சிவப்பு கலர் லைட் எரியுது. இது வச்சுருக்காங்க, நல்லாயிருக்கு. இது ஓகேவாக இருக்கு. இன்னும் நம்ம அப்படியே உள்ளே போகலாம். நம்ம பார்த்தோமே லைட்டு, அதான் போட்டாங்க பாருங்கள்.
குழந்தைங்களாம் ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. நிறைய கூட்டங்க அங்கே. குழந்தைகளை பெரியவங்க தான் குழந்தைங்க மாதிரி என்ஜாய் பண்ணுறாங்க. இங்கே வந்துட்டு எல்லோரும் குழந்தைங்க தான். லைட்டிங்லாம் போட்டு எப்படி பண்ணுறாங்க பாருங்களேன். கலர் கலர் லைட்டு. இந்த இடம் பார்த்தா எப்படி இருக்குது. ஏன் மேலேயெல்லாம் போக முடிய மாட்டிருக்கு, ஒரே லைட்டாக போட்டிருக்காங்க. இங்கே யாரோ ஒருத்தர் இருப்பாங்க லைவில் பேசிகிட்டு இருக்காரு, தெரியுதா? இந்த இந்த அம்மா லைவ் டிக்டாக் தான் பாருங்க. க்ளவுஸ்லாம் போட்டு வந்துட்டேன். ஆனால் க்ளவுஸ் இல்லைன்னா கண்டிப்பாக கை வரைச்சி போயிடும். க்ளவுஸ் போட்டே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பட் பழகிக்கணும். இப்போ தான் ஓரளவுக்கு ட்ரெஸ் பண்ணியிருக்கேன். கீழே கொஞ்சம் குளிர மாதிரி இருக்குது. கொஞ்சம் தெர்மல் கீழேக்கு தெர்மோமீட்டர் இல்லை. பீஜிங்கில் மறக்காமல் வாங்கிட்டு போயிடணும் மங்கோலியா போகிறதுக்கு முன்னாடி. ஏன்னா மங்கோலியாவில் -20 பார்க்க போகிறோம். இப்படி இருந்தால் கண்டிப்பாக கஷ்டம். இங்கே பாருங்கள், அந்த ரெட் லைட் போட்டு எப்படி இருக்குது பாருங்கள். ஏரியாவே ஒரு வித்தியாசமாக இருக்குது. இந்த ரெட் இதுவும் அந்த லாந்தர் சிவப்பு விளக்குகளும், இது லேண்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ரெட் லேண்டன்ஸ். எப்படி சூப்பராக இருக்கா? சும்மா அப்படியே ஒரு இந்த கிராமமே, ஐஸ் கிராமமே அப்படியே ஒரு திருவிழா கவனம் அடுதுங்க. கரெக்டான நாளில் வந்திருக்கோம். ஐஸ் வந்து ஸ்னோ பெஞ்சிருச்சு. கிராமம் ஐஸ் கிராமம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சோன்னு எல்லாம் தெரிச்சிட்டு வந்துட்டாங்க இன்றைக்கி. சுற்றி உள்ள இதில் எல்லாம் இருந்து பாருங்க என்ன கூட்டம் பாருங்க. பாருங்க ஒமியக்கான் போனவே நம்ம மட்டும் ஒத்த ஆளாக தனியாக சுற்றிட்டு இருந்தோம். அதே மாதிரி ஒரு ஐஸ் கிராமம் தான் இது. ரொம்ப ரிமோட்டான கிராமம். பீஜிங்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1500 கிலோமீட்டர் இங்கே நார்த் ஈஸ்டில் இருக்குது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு இடம். எவ்வளவு பரபரப்பாக இருக்குது பாருங்களேன். சைனாவில் ஃபேமஸான இடங்கள், டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் எல்லாத்துலேயும் மக்கள் ஆயிரக்கணக்கில் குவியுவாங்க. இத்தனைக்கு இதெல்லாம் வந்து ஸ்கூல் லீவு கிடையாது. இன்றைக்கி வந்து உங்களுக்கு என்ன செவ்வாய்க்கிழமை ஹாலிடே சீசனும் கிடையாது. ஆனால் எவ்வளோ கூட்டம் பாருங்கள். அதுதான் சீனா. இவங்களுக்கு வருஷம் ஃபுல்லாக ஜாலி தான் நடக்குது. நம்ம ஊர் திருவிழாலெல்லாம் வந்து கும்பலாக போகல, அதே மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு. இதுவும் திருவிழா தான், சீன ஐஸ் திருவிழா. அப்படி கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. அழகா இருறாங்க, கியூட்டா. இவர் லைவ் டிக்டாக் பண்ணிருக்காரு. எல்லாருமே மீடியா தான் இப்போ சைனாவை பொறுத்த வரைக்கும். அப்படியே அடுத்ததுக்கு போகலாமா? நல்லா இருக்கு பாருங்க. இதெல்லாம் பாருங்க, லைட்டிங்ஸ்லாம் போட்டு சூப்பராக இருக்கு. ஆரம்பிச்சிருச்சு, நேற்று திருவிழா ஆரம்பிச்சிருச்சு. இந்த கிராமத்து ஐஸ் திருவிழா 100 நாள் களை கட்டும். இந்த பிப்ரவரி மாதம் முடிகிற வரைக்கும், ஈவன் மார்ச் பாதி வரைக்கும். ஏன்னா அது வரைக்கும் ஃபுல்லாக ஐஸ் இருக்கும். ஏப்ரலில் இருந்து தாங்க இங்கே உருக ஆரம்பிக்கும் ஐஸு. அதாவது சைனாலேயே நீண்ட நாட்கள் பனிப்பொழிவு மற்றும் ஐஸ் பார்க்கக்கூடிய இடம் இந்த சைனா ஸ்னோ டவுன் தான். இது சொல்ல மறந்துட்டேன் உங்களுக்கு. கிட்டத்தட்ட வருஷத்தில் 6 மாதம் ஸ்னோ இருக்குங்க இங்கே. நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் வரைக்கும். இங்கே ஃபுல்லாக எல்லாம் மேலே ஐஸ் படர்ந்து அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு ஃபெஸ்டிவ் அட்மாஸ்பியர், திருவிழா கோலம். பாருங்க, உங்கள் குமார் அப்படியே போயிட்டே இருக்கு. எல்லாரும் ஹாப்பி. டான்ஸ் பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கு. Fantastic!
நம்ம வாங்க அங்கே போட்டு பார்த்துட்டோம் நம்ம. வித்தியாசமாக இருக்குது இதெல்லாம். ஆஹா 100 நாள் கொண்டாட்டம் தானே இந்த ஊரில். பட்டையை கலப்புது. இங்கே பார்த்தீங்களா நம்ம ரஷ்யாவில் பார்த்தோமே ரெயின்டியருங்க. அந்த ஆர்டிக்கு இந்த மாதிரி ஐஸ் இதுலலாம் இருக்க மான்கள் ரஷ்யாவில் இருக்குது, ஃபின்லாண்டில் இருக்குது, அப்புறம் இங்கே இருக்குது. யக்குட்ஸ்கில் பார்த்த ஞாபகம் இருக்கா? இங்கே பாருங்க. ஐயோ கொம்பு பார்த்தீங்கன்னா எத்தச்சோடு இருக்குதுன்னு. ஓப்பா ஃபுல்லாக இருக்குங்க மொத்தமாக. இதாங்க ரெயின்டியர் இங்கேயும் இருக்குதுங்க. நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம ஆர்டிக் பக்கத்தில் வந்துட்டோம்ல, ரஷ்யாவோட சைபீரியா பக்கத்தில் இருக்கோம். எப்படி இருக்கு பாருங்க கொம்பு பார்த்தீங்களோ. இதுக்கு முன்னாடி யக்குட்ஸ்க் அந்த இதில் பார்த்தா இதே மாதிரி லைட்டிங்ஸோடு பார்த்துருப்போம். ஞாபகம் இருக்கா? வேர்ல்ட்ஸ் கோல்டஸ்ட் சிட்டி. ஒரு பாட்டி வீட்டில் தங்கியிருந்தோமே, அங்கே இதே மாதிரி லைட் இந்த கோல்டன் ஸ்னோ அந்த ஃபெஸ்டிவல் நடந்தது, எக்ஸிபிஷன். அந்த சிற்பங்கள்லாம் செய்து வச்சுருப்பாங்க. ஞாபகம் இருக்கா? அந்த யக்குட்ஸ்க்கு எபிசோடு 10-12 வரும்னு நினைக்கிறேன். பாருங்கள் ரஷ்யா சீரீஸில் லிங்க் கொடுக்குறேன் நான். அங்கே பார்த்தது. அதுக்கப்புறம் இந்த ரெயின்டியரை இப்போ தான் பார்க்குறோம். மங்கோலியாலையும் பார்ப்போம்னு நினைக்கிறேன். வரிசையாக இருக்குதுமே எல்லாம் ரெயின்டியரு. இவர் காசு கொடுத்து நம்ம அப்படியே போகலாம் ஜாலியாக. ஹலோ பாய் பாய். பாருங்க 4 ரெயின்டியரு. அங்கே ஒன்று, இது வெள்ளை கலரு. இதுக்கு இதோட தோலே வந்து ரோமம் அப்படி இருக்கு. போகுது 1 2 போகுது பாருங்களா ஜம்முன்னு. என்ன கலர்ஃபுல்லாக இருக்கு கிராமம். ஜோக்கோஸ் இதில் வந்துட்டு இருக்காங்க. அந்த இதில் தள்ளுங்க தள்ளுங்க வழி விடுங்க அப்படிங்கிறாங்க. அப்படி செமையாக இருக்குல்ல கலர்ஃபுல்லாக. ஹலோ ஹாய் ஹாய். எஸ் 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 தேங்க்யூ ஷீஷே. இந்த கிராமத்தில் நிறைய இந்த காட்டு காளான்கள் வளருங்க. காளான்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். இன்றைக்கி மதியம் கூட சாப்பிட்டேன், சூப்பராக இருந்தது. வைல்டு மஷ்ரூம்ஸு. பகலில் விட நைட்டு தாங்க சூப்பராக இருக்குது இந்த கிராமம். கலர்ஃபுல் லைட்டிங் போட்டு அல்டிமேட். அங்கே பாருங்கள் என்ன கலர்ஃபுல். சே அது ஐஸோடு சேர்ந்து பார்க்கும்போது நம்மளே இருக்கிறாரு ஒருத்தர். பொட்டி பொட்டியாக ஒன்று போகுது. முயல்கள்லாம் இருக்குது பாருங்கள், அழகான முயல்கள். ஒரு குட்டி சீன திருவிழாவே பார்த்துட்டோம். ஐஸ் திருவிழா. மக்களா அப்படியே மேலே வரைக்கும் போட்டு வச்சுருக்காங்க பாருங்க. நம்ம லைட்டாக நடந்து போகிற அளவுக்கு போட்டு வச்சுருக்காங்க. அதெல்லாம் நம்ம காலையில் போகலாம். ஃப்ரூட்ஸு இதுன்னு ஒரு மாதிரி ஒயின் மாதிரி இருக்குது. ஆனால் சுடு ஒயினா மால்டோவில் பார்த்தோமே அந்த மாதிரி. இந்த ஸ்வீட்ஸு பழங்கள்லாம் வச்சுருக்காங்க. அந்த ஸ்வீட்டு மேலே சக்கரை போட்டு தருவாங்கள்ல, சக்கரை பாகு. அது இங்கே ஃபேமஸ் ரொம்ப. நார்த் ஈஸ்டர்ன் சைனாவில். அடடா ஏன் சுட பயங்கரமாக இருக்குது. இதெல்லாம் வருது. சுடுதண்ணி ஊற்றினா ஐஸ் ஆகுங்க. அது இப்போ நடக்குதா என்ன? -10 வராது. என்ன பண்ணுறது புரியுதா உங்களுக்கு? நான் சொன்னேன்ல சுடுதண்ணி ஊற்றினா ஐஸாக மாறிடும் ஒரே செகண்ட்லன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்க அந்த இதான் நடக்குது. அவ்வளோதான் பாருங்க ஐஸ் ஆயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க பாருங்க ஐஸ் ஆயிடுச்சுங்க. சான்ஸே இல்லை. சுடுதண்ணி ஊற்றினா அடுத்த செகண்ட் ஐஸ் ஆகிடுதுங்க பாருங்க. என்ன அப்போ -10க்கு இது ஆகுதா? நம்ம ஒமியக்காரில் ட்ரை பண்ண விட்டோம் இதை. One, two, three. சூப்பர். பார்க்குறீங்களா? பிரமாதம். இன்னொன்று ஒருத்தருக்கு 2 சான்ஸ். இன்னும் நல்லா வேகமாக ஊற்ற சொல்கிறாரு. என்னப்பா ஊற்றுறீங்க அப்படின்னு. 1 2 3. இது உலக அதிசயம். இந்த மாதிரி ஆர்டிக்கு இந்த மாதிரி பயங்கரமான இந்த இடங்கள்ல தாங்க இது நடக்கும். குளிர் இருக்க இடங்கள்ல தாங்க நடக்கும் இது. பாருங்க நானும் பண்றேங்க. 1 2 3. No. Okay. No. Oh. Okay, video. பண்ணிடலாமா? 1 2 3. Okay. 再来一下了。再来一下了。再来呀，兄弟。来，1 2 3. Okay. Thank you. 去，Let's go. Yeah. Go.
என்ன அங்கே போய் கூட்டி போகிறாரு? இல்லைங்க அது அவங்க ஃப்ரேம் பண்ணி பணம் கேட்டாங்க, எனக்கு அது வேணாம் அப்படின்ட்டேன். அப்படியே அந்த எஜ்ஜுக்கு போகலாம், அங்கே கடைக்கு போய் சாப்பிட்லாம், பசிக்குது. சுட சுட ஏதோ போயிட்டு இருக்க மாட்டிருக்கேன். எங்க பாலா? பால் மாதிரி இருக்கே, ஏதோ ஸ்வீட்டு பாலில் இது போட்டு பார்த்தாலே பயங்கரமாக இருக்கே. சாப்பிட்டு இருந்து ஃபைனலாக டெசர்ட்டுக்கு பண்ணுவோம் இதை. முடியல, கை வலிக்குது. இது ஓரளவுக்கு சீப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். கடை பார்த்தா நார்மலாக இருக்க மாதிரி இருக்கு. போகலாமா? அங்கே போனங்க, அந்த கடையில் எல்லாமே காஸ்ட்லியாக இருந்தது. ஃப்ரைட் ரைஸும் இல்லை. அப்படியே பக்கத்தில் வந்து இன்னொரு கடைக்கு வந்தேன். இங்கே பாருங்கள், நம்ம ஃப்ரைட் ரைஸ் கிடச்சிருச்சு. இது 300 ரூபாய்க்கே கிடச்சிது. ஓரளவுக்கு சீப்பான ரேட்டில் 25 யுவன். இந்த ஊரில் கிராமத்தில் எல்லாமே காஸ்ட்லியாக இருக்குங்க, டூரிஸ்ட் நிறையா வர்றதுனால. இவ்வளோ காரசாரமாக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எக் ஃப்ரைட் ரைஸு ப்ளஸ் 2 மட்டன் பார்பிக்யூ சொல்லியிருக்கேன். மொத்தமாக ஒரு 40 யூரோவில் முடியுது. 40 யுவனில் முடியுது. சாரி, 40 யுவன்னா 500 ரூபா. பாருங்களேன் பார்க்குறதுக்கு. நான் கொஞ்சம் ஸ்பைஸியாக போட சொன்னேன், டிரான்ஸ்லேட்டர் வச்சு ஸ்பைஸியாக போட்டிருக்காங்க. அந்த மிளகா சார்ந்துருக்குல்ல, அதில் நிறைய போட்டு கிண்டி இருக்காங்க. என்ன தான் நம்ம ஊரில் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டாலும் சைனாவில் வந்து இவங்களோட ஒரிஜினல் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டா தான் ஒரு சந்தோஷம். குவான்டிட்டி நிறையா இருக்குங்க. ஒரு ஆள் நல்லா திருப்தியாக சாப்பிட்லாம். முட்டையுமே கிட்டத்தட்ட ஒரு 2 முட்டை போட்டிருக்காங்க, நல்லாயிருக்கு. நம்மளோட மட்டன் பார்பிக்யூ வந்துருச்சுங்க. இங்கே கொஞ்சம் ஜாஸ்தி. ஆக்சுவலி செங்குடு இங்கே 4 யுவனுக்கு சாப்பிட்டாலும் 50 ரூபாய்க்கு. இங்கே வந்து இது 8 யுவன், 100 ரூபா ஒரு இது ஸ்டிக்கு. ஓரளவுக்கு டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன் 500 ரூபாய்க்கு சாப்பிட்றதுல. சூப்பராக இருக்கு. ஆனால் எள்ளெல்லாம் போட்டு மசாலாலாம் போட்டு அருமையாக பண்ணியிருக்காங்க பார்பிக்யூ. நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி வந்திருக்கு. வெங்காயத்தாள், இங்கே வெங்காயம் கிடையாது. இப்போ அதிகமாக வந்து சைனாவில் வெங்காயத்தாள் யூஸ் பண்ணுறாங்க. ஸ்ப்ரிங் ஆனியன் உடம்புக்கு நல்லது. அது கேட்டால் தந்தாங்க. ஸ்ப்ரிங் ஆனியனோட அப்படியே ஒரு ஃப்ரைட் ரைஸோட இந்த ஒரு பீஸ் சாப்பிட்டோன்னு வைங்களேன், அது முட்டை பீஸோட ஒரு ஆனியனோட அந்த ஒரு மட்டனோட சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அட்டகாசம். ஹலோ ஹலோ, சூப்பர் சூப்பர். யா, சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுங்க. வயிறு நெம்ப சாப்பிட்டாச்சு, சந்தோஷமாக இருந்தது. இந்த ஹோட்டலோட மெயின் இவருக்கே வந்து இங்கிலீஷ் தெரிஞ்சது லைட்டு, அதை வச்சு தான் இங்கே ஆர்டர் பண்ணேன். ஸ்பைசி எக் ஃப்ரைட் ரைஸ். தேங்க்யூ. ஃபுட் இஸ் வெரி குட். தேங்க்யூ ஷிஷா. தேங்க்யூ ஃபார் ஹெல்பிங் மீ. பை பை. தேங்க்யூ. 500 ரூபாய்க்கு அட்டகாசமாக சாப்பாடு வச்சிருச்சு. பாருங்கன்னா பார்பிக்யூவில் வச்சுருக்காங்க. வேணுங்கிறது எடுத்து கொடுத்தா அங்கே ஃப்ரண்ட்டில் பார்பிக்யூ பண்ணுறாங்க. அப்படியே போகலாமா? மணி 9 ஆச்சு. ப்ளூ கலரில் சூப்பராக இருக்குது, ஊதா பூ கலரில். அது ஊதா பூ கலரில் இருக்குது, கேமராவில் பார்த்தா ப்ளூ கலரில் தெரியுது. லைவில் பண்ணிட்டு இருக்காரு பாருங்க. ஓகே, மக்கள்லாம் அப்படியே சாப்பிட்டு அவங்க வீடுகளுக்கு போகிறாங்க. ஹோம் ஸ்டே ஹோட்டல்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே நம்ம ஹோம் ஸ்டேக்கு போவாங்க. மணி 9க்கு மேலே ஆச்சு. 12 மணிக்கு செக் அவுட் இருக்கு. ஸோ அரௌண்ட் ஒரு 11:30 வரைக்கும் இந்த கிராமங்களை சுற்றிட்டு ஒரு செக் அவுட் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியது தான். ஹார்பின்கோ இல்லைன்னா யபூலி வில்லேஜ் அந்த டவுனுக்கோ வந்தோமே அங்கேருந்து. ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து ட்ரெயின் எடுத்து எங்கே போக போகிறோம் அது அப்புறம் சொல்கிறேன். பாய். அப்படியே போகலாங்களா ரூமுக்கு? நாளைக்கு காலையில் பார்ப்போம். இன்னொரு நற்செய்தி, நம்ம பெட்டை மாற்றிட்டாரு. இங்கே ஓனர் ஃபுல் டைம் உட்காந்து வந்து தம் அடிச்சிட்டே இருக்காருங்க. அது நமக்கு செட் ஆகாதுன்னு சொன்னேன், நான் அலர்ஜிக் டு ஸ்மோக்கிங்னு. அப்புறம் இங்கேருந்து மாற்றிட்டு இவர் இப்போ கூட அடிச்சுட்டு தான் இருக்கார். மாற்றிட்டு வேற ஒரு இடம் கொடுத்துட்டாரு. ரூமெல்லாம் கொடுக்கல, அதெல்லாம் காஸ்ட்லி. பாரு இங்கே ஒரு பெட்டு மாதிரி இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக எல்லாம் இந்த ஹோம் ஸ்டேக்கு தேவையான கம்ப்ளீட் லாண்ட்ரி இங்கே தான் இருக்குது. மெத்தை விரிப்பு இது எல்லாமே. ஸோ இங்கே ஒரு பெட்டு போட்டு வச்சுருக்காங்க, ஒரு டாமெட்ரி மாதிரி. ஸோ இங்கே நம்ம கொடுத்துட்டாங்க, எல்லாம் ஷிஃப்ட் பண்ணிட்டேன். சரி ஓகே, நான் அப்படியே தூங்குறேன். நாளைக்கு காலையில் அப்படி இதே கன்டினியூ பண்ணுவாங்க. பாய். அடுத்த நாள் காலை மணி 10, -3 டிகிரிங்க. ஆனால் அதிசயமாக இன்றைக்கி வந்து நேற்று வெயிலே இல்லை, பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி எவ்வளோ வெயில் அடிக்குது இந்த ஸ்னோ டவுனில். சூப்பராக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோமா அந்த மவுண்டெயின்ஸு? முக்கியமாக அந்த பக்கம் போக வேண்டியது இருக்குது, மேலே ஏறி. வாங்க, பேக்கெல்லாம் செக் அவுட் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வந்தாச்சு. ஒரு 1 hour 1.5 hours எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளம்ப வேண்டியது தான் டுவர்ட்ஸ் யபூலி ஆர் ஹார்பின். எதுக்கு பஸ் கிடைக்குதோ ஷட்டில் கிடைக்குதோ நம்ம அப்படியே அந்த சாங்பை மலைக்கு போகலாம். அந்த மெயின் டூரிஸ்ட் ஸ்ட்ரீட் வந்தாச்சு. அப்படியே மக்கள்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு கிளம்பிகிட்டு இருக்காங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக.
நம்ம அப்படியே இந்த மலைக்கு போகலாமா? அந்த பக்கம் வழி இருந்தது. சாக்ஸோஃபோன் நம்ம இதில் வர மாதிரியே ஒரு மியூசிக், இந்த டூயட் படத்தில் வருமே அதே மாதிரி ஒரு ஃபீலு. அங்கங்கே லைவ் டிக்டாக்கர்ஸ் வந்துருச்சு. ஸ்னோ டவுன் ஆரம்பிச்சிருச்சு. சீனா முள்ளேருந்து வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாருங்க, இந்த ப்ரைஸ் எல்லாம் இதெல்லாம் காட்டி ரெசார்ட்ஸோட இங்கே இருக்கிற இந்த ஹோம் ஸ்டே என்ன ப்ரைஸு என்ன ஏதுன்னு எல்லாம் விளம்பரம் பண்ணிட்டுருக்காங்க. மோஸ்ட்லி எல்லாம் பெய்டு இன்ஃப்ளூயன்சர்ஸ்னு வைங்களேன். நம்ம அப்படியே அந்த மரத்து இதுக்குள்ளே போகணுங்க. கிறிஸ்மஸ் இதுக்குள்ளே மவுண்டன்ஸ் லைட்டாக ஏறிட்டு வந்துடுவோம். ஓகேவா? பட் மெயினாக இந்த ஸ்ட்ரீட் தான். இது நம்ம நேற்றே தகட்ட பார்த்துட்டோம். பல வண்ண திருவிழாக்களோட இரவில் கூட. அப்படியே இதுக்குள்ளே போகலாமா? எப்படி தான் இருக்குண்ணே மரங்களுக்குள்ள. ஐயோ இது என்ன எப்படி புதையுது இங்கே பார்த்தீங்களா? ஐயோ பயங்கர புதையுதே. ஒன்றும் ஆகாது. பட் இருந்தாலும் என்ன பிரச்சனைனா, இது ரைட்டாக எங்கேயாவது உருகிச்சுன்னா தண்ணி வெறும் பண்ணிலேயே எவ்வளோ நேரம் நடக்கிறது. இந்த மாதிரி மரங்களுக்கு இடையே நடந்தது தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கும். நான் சொன்னேன் இல்லைங்க, என் பனி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. இதே ஓரளவுக்கு குதையுதே. நல்லா பீக் போகும்போது 2 மீட்டர் வரைக்கும் பனி இருக்குங்க கீழே இருந்து. இப்போ எவ்வளோ தூரம் இருக்கு பாருங்க. என் ஒசரத்துக்கு காலை விட்டு அப்படியே போயிடும் புதக்குழி மாதிரி உள்ளுக்குள்ளே. இந்த மரங்கள் எல்லாம் ஓரளவுக்கெல்லாம் விழுந்துருச்சு. ஒரு சிலதில் இன்னும் விழுல இந்த இலைகள்லாம். ஐயோ நல்லா இருக்கா இடம்? சரி அப்படியே வாங்க போகலாம். இங்கே இருக்கு பாரு. கேபிள் கார் ரன் ஆகலைங்க. அந்த கேபிள் கார் ரன் ஆச்சுன்னா சூப்பராக போய் பார்த்துடலாம். ஐயோ அப்படியே மெயினுக்கு போயிடலாம் வாங்க. ஜப்பான்லேயும் இதே மாதிரி நிறையா ஸ்கீ ரெசார்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அங்கே வந்து உங்களுக்கு கீழேருந்து மேலே நம்ம இதிலெல்லாம் போகலாம். சூப்பராக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. கேபிள் காரு கொண்டு வரலாம் போய். அதான் வந்துட்டா மெயின் ரோட்டுக்கு. இது சைடு ரோடு. இப்போ இங்கே நிறைய ஹோட்டல்ஸ் இதெல்லாம் இருக்குது. சரிங்க, இந்த அட்டகான டவுனுக்கு பாய் பாய். பாருங்கள் எத்தனை இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து பேசிகிட்டு இருக்காங்க பாருங்கள். கேமராஸ் வச்சு லைவாக போயிட்டுருக்குங்க டிக்டாக்கு. நான் பார்த்தேன் லைவாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. கீழே எல்லாம் மெசேஜஸ் போயிட்டுருக்கு. நம்மளுக்கு எப்படி லைவ் யூடியூப் லைவ் மாதிரி, இன்ஸ்டாகிராம் லைவ் மாதிரி, இது வந்து டிக்டாக் லைவ் மாட்டிருக்கு. இல்லை வேறு ஏதாவது சோஷியல் மீடியாவாக இருக்கும். அங்கே பாருங்கள் பேசிட்டுருக்காங்க. ஹலோ Yeah? I'm India blogger. Is it TikTok? Yes, TikTok. A live TikTok? Yes, TikTok. Okay. You're promoting Snowtown now? Huh? You're promoting Snowtown now? Sorry, English is not good. Okay, fine. Thank you. Yeah. Bye. TikTok தான், லைவ் TikTok தான். அங்கே வரிசையாக நின்றுருக்காங்க. இங்கே பாருங்க, நேற்று நைட் பார்த்தோமே மேலையெல்லாம் ஏறிட்டு இருந்தாங்க. என்னடா அந்த சைடு காணவேன்னு பார்த்தா அது இந்த சைடு இருக்குங்க. ஒழுங்காக பார்க்கல. இந்த ரோட்டில் இருக்கு. அப்படியே மேலே ஏறுது பாருங்க. அங்கே அப்படியே வந்து படிக்கட்டெல்லாம் போட்டிருக்காங்க. மேலே வரைக்கும் போகிறதுக்கு ஓரளவுக்கு ஏறிட்டு வந்துடுவாங்க. ஐஸ் மலை மேலே ஏறுவோமா? அழகா இங்கே கிடைக்கிற மரங்களை வச்சு சூப்பராக பண்ணியிருக்காருங்க. இந்த மாதிரி சைனா முழுசும் லட்சக்கணக்கான இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க. டிக்டாக் இன்ஃப்ளூயன்சர்ஸு சம்பாதிக்கிறாங்க நிறையா. இதில் இது உங்களுக்கு வந்து ஒரு வாழ்வாதாரம் மாதிரி. எப்படி நமக்கு யூடியூப் மாதிரி இவங்களுக்கு டிக்டாக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தால் உடனே கிளம்பி வந்துடுவாங்க. ஆஹா டாப் வியூ சூப்பராக இருக்குங்க. சீரியஸாக இதுக்காகவே வந்திருக்கணும். நான் சொன்னேன்ல உங்களுக்கு, அந்த ரூஃப் பறன் மேலே எல்லாம் பாருங்கள் அழகாக ஸ்னோ ஃபார்ம் ஆகிருக்கு. அப்படியே அங்கங்கே மஷ்ரூம் மாதிரி இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா? மஷ்ரூம் மாதிரி இருக்குது பாருங்கள், காளா மாதிரி. அழகாக காளா மேலே வந்து இது ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள் ஐஸு. சரியான லுக் பாயிண்ட்டுங்க இது. நல்ல வேலை மிஸ் பண்ணியிருப்போம். கரெக்டாக சூதானமாக பிடிச்சி வந்துட்டேன்.
ஆஹா அழகாக இருக்காங்க அவங்க குயின் மாதிரி ரெட் கலர் ட்ரெஸ்ஸில். யூ லுக் பியூட்டிஃபுல். Thank you. யா நல்லா இருக்கா? வீடு இருக்க மாதிரி தெரியுதானே யாரும் இல்லை. டாப் வியூ தாங்க சூப்பர். இங்கேருந்து அந்த இதுக்கெல்லாம் வீடியோ இது எடுக்கிறது ஃபோட்டோஸு பாருங்க. ஃபுல் வியூ பார்க்கலாம் இந்த ஸ்னோ டவுனு. முக்கியமாக இந்த ஐஸ் மேலே படுறது இந்த அழகாக விதவிதமான ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கிறது. ஆஹா லைவ் போயிட்டுருக்கு டிக்டாக். எங்கே போனாலும் மோஸ்ட்லி பெண்கள் தான் லைவ் டிக்டாக் பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்டாக சைனாவில் வந்து ஏதோ ரூல் கொண்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன். முக்கியமான இந்த சென்சிட்டிவ் டாபிக்ஸ் எல்லாம் வந்து இவங்க இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஏதோ கண்டபடி இன்ஃபர்மேஷனை பரப்பிடுறாங்க தெரியாமல். அதெல்லாம் வந்து உங்களுக்கு இது வேணும், பர்டிகுலர் துறையில் வந்து உங்களுக்கு நிபுணத்துவம், அதாவது உங்களுக்கு வந்து எக்ஸ்பர்டைஸ் இருந்தால் மட்டும்தான் அதை பற்றி பேசணும். சும்மா நானும் இன்ஃப்ளூயன்சர் கண்டதை பேசுகிறேன்னு சொல்லி தப்பான விஷயங்களை இது ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு ரூல் கொண்டு வந்துருக்காங்க சைனாவில். இப்போ தான் படித்தேன். பார்த்தீங்களா எம்ஜிஆர் மாதிரி வாய் குரலுது. ஆஹா நல்ல வியூவாக நல்லா மறைச்சிக்கிச்சு. சரி அது வரை கேரளம் எப்படி தான் இருக்குன்னு பார்ப்போம். வந்தாச்சு, வந்துட்டோங்க, ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். இங்கிலீஷில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் கொடுக்குறாங்க. சஸ்டைனபுளாக பார்த்துருங்க, இந்த அழகான இடத்த பார்த்துட்டு அப்படியே அழகாக விட்டு போயிருங்க அப்படின்னு. ஆல்மோஸ்ட் வந்தாச்சுங்க. டாப் இதாங்க. இதுக்கப்புறம் ஒரு காடு தான், ஐஸ் காடு தான். சங்வாய் மவுண்டன்ஸ். குட்டி வீடு, க்யூட்டியான ஐஸ் வீடுகளாக கட்டி வச்சுருக்காங்க. ஐஸ் மர வீடு நல்லா இருக்குல்ல க்யூட்டாக. அந்த பக்கம் போலார் பீர் நிற்கிது, இங்கேயும் நிற்கிது. உண்மையாலே இன்னும் எப்படி இருக்கும். இங்கே ஒரு போலார் கரடி பாருங்க, பொம்மை. பாப்பா எங்கே சந்தர்ப்பம் கிடைக்கும். இல்லை ஆர்டிக் ஃபின்லாண்டு மாதிரி எங்கேயாவது ஷெங்கன் வீசா எடுத்துகிட்டு அடுத்த வருஷம் அந்த நார்வேக்கு மேலே ஒரு ஸ்வால்பார்டுன்னு ஒரு தீவு இருக்குது, ரொம்ப ஃபேமஸ்ஸு, ஆர்டிக்கில் இருக்குது. நம்ம என்ன தான் ஆர்டிக் ஜோனில் போயிருந்தால் கூட முர்மான் சிட்டி, ஸ்வால்பார்டு இன்னும் பயங்கரமாக இருக்கும், வேறு ரேஞ்சில் இருக்கும். ஸோ அது கண்டிப்பாக ஷெங்கன் வீசா கிடச்சா நார்வே போயிட்டு அங்கேருந்து ஃப்ளைட் பிடிச்சி அந்த ஸ்வால்பார்டு போயிடலாம். அது வந்து அந்த தீவு வந்து 2 நாடுகளால் நிர்மிக்கப்படுது. ஒன்று நார்வே, இன்னொன்று ரஷ்யா. ரஷ்யன் ஸ்வால்பார்டு, நார்வே ஸ்வால்பார்டு. அதை நம்ம கண்டிப்பாக வந்து நம்மளுடைய ஏதோ ஒரு சீசனில் கவர் பண்ணுவோம் அடுத்த வருஷம் மோஸ்ட்லி. பார்த்தீங்களா சைபீரியன் டைகர், அதான் இது இப்போ தான் பார்த்தோமே ஹார்பினில் இருக்கு பாரு. ஸோ இந்த நார்த் ஈஸ்ட் சைனாவோட என்னென்னலாம் இருக்குமோ அந்த மிருகங்கள்லாம் ஓரளவுக்கு வச்சுருக்காங்க. போலார் பீர் இருக்குமாங்கிறது எனக்கு டவுட். இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது இந்த குளிரில். எங்கே போகும் தெரியல, அங்கே போய் இறங்கிடும்ல. இதே நேரத்தில் நம்ம போயிட்டுருக்கோம். ஹலோ ஹாய். அப்படி கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குல்ல. சரி அப்படியே இறங்குவோங்க. மீண்டும் அந்த orange ஆற்றுக்கே வந்தாத்து. போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒருக்கா இதில் நடந்து போயிடுவோமா, ஆசையாக இருக்குது. ஒரு குட்டி பிரிட்ஜுக்கு கீழே நதி ஓடும். இப்போ நம்ம நடக்கிறோம். கொஞ்சம் தான் திக் வயசாகவும் இருக்குது, கீழே உங்களுக்கு தண்ணி தான் ஓடுது. பட் என்ன இருந்தாலும் உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் உடையாதுன்னு இங்கே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இதுக்கு மேலே போகக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு சரி தண்ணி ஓடிட்டுருக்கு பாருங்க. இங்கே மட்டும் அது அடியில் தண்ணி இருக்குது, மேலே ஐஸ் வாங்கின கூட தெரில. ஃபைனலாக இந்த orange யாங்லே நதியில் உங்கள் குமார் சீனா ஐஸ் டவுன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோமா? ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு கிளம்பிகிட்டே இருக்க வேண்டியதா, பேக் எடுத்துகிட்டு. இந்த அட்டகாசமான ஃபேமிலி ஹோம் ஸ்டே இருந்து தேங்க்லாம். தேங்க்யூ பிரதர், இட்ஸ் குட். தேங்க்யூ, பை பை. ஷிஷே போலாமா? மணி 11:35. பாய். 12 மணி ஒரு பஸ் இருக்காமா, வெளியில் இருக்காமா. ஃபோன் பண்ணி கேட்டார். சீட் இருக்கா இல்லையான்னு டவுட்டில் இருக்குது. ஹார்பின்கே டைரெக்டாக ஜப்புலி போத்தாவில்ல. அதனால் சரி நீங்கள் போங்க, ஸ்டாஃப் இருப்பாங்க, சீட்டு ஒன்று இருந்தாலும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க, ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு. ஸோ 11:35 இங்கே ஒரு 10 மினிட்ஸில் போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, டைம் இருக்குது. அப்படி நடந்தோம்னா ஷட்டில் பஸ்ஸு பிடிச்சி ஃப்ரண்ட்டுக்கு போவோம். அந்த ஹார்பின் பஸ்ஸை ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். இந்த அட்டகாசமான orange நதிக்கு நன்றி. யாங்லி நதி ஹலோ ஹலோ. இந்த அட்டகாசமான சீன ஐஸ் கிராமத்துக்கும் நன்றி. போகலாம் வாங்க, ஃப்ரண்ட்டுக்கு போயிட்டு பேசுவோம். சூப்பராக வந்தாச்சு அந்த ஷட்டில் ஸ்டேஷனுக்கு. பஸ் நின்றுருக்கு பாருங்க. இங்கே இருந்தால் ஃப்ரண்ட் கேட்டில் கொண்டு விட்டுருவாங்க. பார்த்துருப்பீங்களே முந்தின எபிசோடில்.
டான்னு கிளம்பிட்டாங்க. 5 நிமிஷத்துக்கு ஒரு ஷட்டில் பஸ் இருக்க மாட்டிருக்கு ஃப்ரெண்டுக்கு போகிறதுக்கு. டக்கு டக்குன்னு கிளம்புறாங்க. வந்தாச்சுங்க. நேற்று காலையில் இதே அரௌண்ட் ஒரு 10:30 மணிக்கு தான் வந்தோம் இங்கே ஷட்டில் பஸ்க்கு. கரெக்டாக ஒரு நாள் இந்த ஸ்னோ டவுன் என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தாச்சு. எக்ஸிட் தனியாக வச்சுருக்காங்க பாருங்கள். எக்ஸிட்டுக்கு டிக்கெட் கேட்பாங்களான்னு எனக்கு தெரில. கொஞ்சம் பேக்கெல்லாம் வச்சுட்டு போக முடியல. டிக்கெட் இருக்குது உள்ள. ஸ்கேன் பண்ணுமா இல்லை அப்படியே வெளியில் போகலாமான்னு தெரில. சரிங்களா, அதுக்குள்ளே வர முடியாது. ப்ராப்பர் என்ட்ரி எக்ஸிட் வச்சு ப்ராப்பராக கேட்டு போட்டு பண்ணிகிட்ருக்காங்க. மணி 11, 3 நிமிஷத்தில் வந்தாச்சுங்க. 41 தான் ஆகுது. இன்னும் டைம் இருக்குது பஸ்ஸுக்கு. ஹோப்ஃபுல்லி வில் ஃபைண்ட் அ சீட். எதுவும் காட்டலாம் தான் இல்லைங்க, அப்படியே போக வேண்டியதுதான். இங்கே வெயிட் பண்ணுறாங்க பஸ்ஸுக்கு போகிறது. இதுக்கெல்லாம் நம்ம வந்து பஸ்ஸை கண்டுபிடிச்சி ட்ரை பண்ணுவோம் சீட் இருக்கான்னு டிரைவர்கிட்ட கேட்டு. அவர் ஃபோன் பண்ணி பேசிட்டார். பட் இருந்தாலும் அவரும் செக் பண்ணி சொல்கிறோம் தான் சொல்லியிருக்காரு. உறுதியாக இருக்குன்னு சொல்லலை. அதனால் எனக்கும் தெரில. பார்க்கலாம். பட் கேட்போம். இருங்க, நான் பேசிட்டு கொள்கிறேன். இந்த அட்டகாசமான ஸ்லோ டவுனுக்கு நன்றி. இவர்கிட்ட கேட்டேன், கூப்பிட்டு போகிறாரு. அங்கே ஒரு பஸ் நிற்கிது, அதான் கூட இருக்கலாம். ஹார்பின் பஸ். ஹார்பின் அங்கே பாருங்க, அந்த பஸ் இல்லைன்ட்டாங்க. ஃபுல்லாக எல்லாம் இதுலேயே புக் பண்ணிட்டாங்க. ஆன்லைன் பஸ் புக்கிங் மட்டும் கஷ்டமாக இருக்குங்க. எல்லாம் வீசாட்லேயே புக் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் இங்கே வந்து நடந்துக்கு வந்து கேட்டுருந்தேன் ட்ரான்ஸ்லேட்டர் போட்டு, இங்கே வந்து ஒரு சீட் கிடைக்குமான்னு ஹார்பின் ஏதாவது பஸ் இருக்கான்னு. ஒரு பஸ் வரும் அப்படின்னாரு. இந்த பஸ் தான் அது. பாப்பா நமக்கு சீட் கொடுத்துருவாருன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். டபுள் டெக்கர் மாதிரி தெரியுது கீழே மேலே. ஓகே, இதுதான் வேற சொல்கிறாரு. 100 யுவானுங்க ஹார்பின்க்கு. ஜபூலிக்கு 80, 100 கிலோமீட்டருக்கு. ஆனால் இது 320 கிலோமீட்டர் ஹார்பின். ஆனால் வெறும் உங்களுக்கு 100 யுவான் தான். 1250 ரூபா 320 கிலோமீட்டருக்கு. ஆல்மோஸ்ட் சென்னை டு சேலம் டிஸ்டன்ஸுங்க. சென்னை டு சேலத்துக்கு 1200 ரூபா ஓகே தானே உங்களுக்கு. அதுவும் இந்த ஐஸ் மவுண்டன்ஸ் கடையில் போகிறது. சீட் நம்பர்லாம் எதுவும் அலர்ட் எனக்கு தெரில. எது கொடுக்குறாங்களோ அதுதான். நம்ம அப்படியே கடைசியில் உட்காருவோம். தேங்க்யூ பிரதர். சீட் கிடச்சிது, ஃப்ரீயாக இருந்தது. அங்கே பாருங்கள் 100 yen. ஒரு 10 சீட் 5 சீட் ஃப்ரீயாக தான் இருக்க மாட்டேருக்கு. அவங்கள பிரச்சனை இல்லை. இவர் தான் ஹெல்ப் பண்ணார். இவர் இங்கிலீஷ் தெரியுதுங்க. நல்லா வேலை, பிரச்சனை இல்லைங்க. முடிஞ்சுதுங்க. ஹார்பின் போயிடலாங்க. நிறைய சீட் ஃப்ரீயாக தான் இருக்குது. தேங்க்யூ ஃபார் ஹெல்பிங் மீ. தேங்க்யூ. அவ்வளோதான். ஜம்முன்னு உட்காந்துட்டு போயிட்டே இருக்கலாம் ஃப்ரீயாக. கீழே இறங்கி சைனா டவுனுக்கு நன்றி சொல்லிட்டு கிளம்ப வேண்டியது தான். அப்படியே முடிச்சிடுவோம் இந்த vlog-ஐயும். உங்களுக்கு பிடிச்சதா இந்த சீனாவின் ஐஸ் கிராமமான ஷுவங்ஃபெங் ஃபாரஸ்ட் ஃபார்ம்? ஒரு நாள் சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணிட்டோம். இன்றைக்கி நல்லா சன்ஷைன், அருமையாக இருக்கு இடம். அப்படியே இங்கேருந்து கிளம்பி ஹார்பின் 320 கிலோமீட்டர் 5 to 6 மணி நேரம் ஆகும். போயிட்டு அங்கேருந்து எங்கே போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் அடுத்த எபிசோட் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த எபிசோட். மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் யாராவது பக்கத்தில் இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம். ஒரு 4-5 வீடியோ பார்த்துட்டு நம்மளோட ராண்ட் ரியல் கண்டென்ட் பிடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீனாவில் ஐஸ் பார்க்கலாம்னு நினச்சிட்டு இருந்தீங்க. தெக்கட்ட சூப்பராக இந்த எபிசோட் ஐஸ் பார்த்துட்டோம். அதுக்கு இந்த சீனா ஐஸ் கிராமத்துக்கு மிக்க நன்றி. நான் அப்படியே கிளம்புறேன். பார்க்கலாங்க. நன்றி. பாய். தேங்க்யூ. சைனா ஸ்னோ டவுன்.